விப்ரோல அஃபிஷியல் ஹைரிங் போயிட்டுருக்கு 2 ரோலுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்ரோஸ் ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து 2024 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு 2000 இயர் ஆஃப் பாசிங் 2023, 24 தென் 25 இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்க ஐ மீன் இந்த 2025ல பாஸ்ட் அவுட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே எலிஜிபிள் தான் இந்த ஸ்கூல் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்க்கு. ஸோ தென் அதே மாதிரி விப்ரோஸ் ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம்க்கு 2 இயர் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க 2023 அண்ட் 24. ஸோ 2025 வந்து எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க இந்த இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம்க்கு. பட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு லாஸ்ட் இயர் 2024 அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் 2023 அண்ட் திஸ் இயர் 2025 3 இயருமே எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ரோலில் என்னென்ன மாதிரி சிடிசி அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,400 per month உங்களுக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஸ்கூல் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்க்கு. ஸோ ஃபஸ்ட் இயர் நீங்கள் வந்து 12,400 per month ஸ்டைஃபன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு 15,488 per month ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேர்ட் இயர் வந்து உங்களுக்கு 17,553 ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபோர்த் இயர் உங்களுக்கு வந்து 19,618 per month ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த விப்ரோவில் இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா 10th பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும், 12th பாஸாக இருக்கணும். தென் டிப்ளமோ இல்லை நீங்கள் 10th முடிச்சுட்டு டேரெக்டாக டிப்ளமோ அப்படின்னா அதில் ஒரு 50% இருக்கணும். ஸோ இதுதான் அவங்க பேசிக் க்ரைட்டீரியாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்குது. பிடெக் வந்து அவங்களே அவங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து படிக்க வைப்பாங்க. ஸோ இயர் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா 2023, 24, 25 இந்த 3 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், computer engineering, electronics and communication, computer technology, computer science and technology, electrical and electronics engineering. ஸோ இது எல்லா ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்தும் இதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம்ல இருந்து நீங்கள் வந்திருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம்லேருந்து வந்திருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரீமில் உங்களுக்கு 50% இல்லைனா 50 and above உங்களுக்கு வந்து க்ரைட்டீரியா இருக்கணும். ஸோ அதர் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 3 year எஜுகேஷன் கேப் இருக்கலாம். இஃப் எனி இருந்தது அப்படின்னா அது வந்து 10th டிப்ளமோ வரைக்கும் தான் இருக்கணும். தென் வந்து ஃபுல் டைமாக தான் நீங்கள் போய் படிச்சிருக்கணும். இந்த பார்ட் டைம் கரஸ்பாண்டன்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறதெல்லாம் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ மேண்டட்டரி டு ஹேவ் ஸ்டடிடு கோர் மேத்தமெட்டிக்ஸ் ஆஸ் ஒன் சப்ஜெக்ட் இன் டிப்ளமோ. இப்போ நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோர் சப்ஜெக்டாக உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். தென் பிஸ்னஸ் மேக்ஸ் இல்லைன்னா அப்ளைடு மேக்ஸ் இந்த 2 மேத்தும் வந்து அவங்க கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மேத் வந்து உங்களோட மெயின் சப்ஜெக்டாக நீங்கள் கோர் சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கணும். அது வந்து பிஸ்னஸ் மேத்தோ அப்ளைடு மேத்தாவோ இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க டிப்ளமோவில். தென் ஓப்பன் ஸ்கூல் ஆர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து நாட் அலோட். 10th 12th இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஓப்பன் ஸ்கூலில் தான் போய் ஆர் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் அலௌட் இன் 10th and 12th ரெண்டுமே அலௌடு தான். தென் வந்து மேக்ஸிமம் ஒரு பேக்லாக் இருக்கலாம், அதுக்கு மேலே பேக்லாக் இருக்கக்கூடாது. பட் இது நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த டைம் வந்து உங்களோட 6th செமஸ்டராக இருந்ததுன்னா நீங்கள் அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியிருக்கணும். தென் நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்களே படித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கேண்டிடேட் வந்து 18 years above தான் இருக்கணும், 18 years கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட்டாக இருக்கும். இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து 80 minutes வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட்டை 4 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வேர்பல், அது 20 minutesக்கு நடக்கும், 20 questions. தென் அனலிட்டிக்கல், அதுவும் 20 minutes 20 questions. தென் குவான்டிடேட்டிவ், அது 20 minutes 20 questions. தென் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட், இது 20 minutes. ஸோ டோட்டலாக 80 minutes கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 20 + 20 + 20 60 questions வந்து உங்களுக்கு இருக்கும். தென் ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிஸ்கஷன். ஸோ இது வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி இருக்கலாம். தென் ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டிஸ்கஷன், ஹெச்ஆர் இன்டர்வியூ மாதிரி இருக்கும். தென் 4th round பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கில் ட்ரைனிங் உங்களுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அக்ரிமெண்ட், ஒரு பாண்டில் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 48 months பாண்ட் மாதிரி இருக்கும். இந்த பாண்டுக்குள்ளே நீங்கள் இந்த 48 months அந்த பாண்டில் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தான் ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பே பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் இப்போ சொன்னது எல்லாமே ஸ்கூல் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் இந்த ரோலுக்கு தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராமுக்கு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு சிடிசி வந்து மந்த்லி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா எடுத்ததுமே அங்கே 12,000, பட் இங்கே வந்து உங்களுக்கு 15,488 ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு அது கொடுப்பாங்க. செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு 15,000 இது செகண்ட் இயரும் இதுதான் தராங்க.
தேர்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 ப்ளஸ் இஎஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 553. தென் ஃபோர்த் இயர் பார்த்தீங்கன்னா 19,000 ப்ளஸ் இஎஸ்ஐ பார்த்தீங்கன்னா 618. அடிஷ்னல் போனஸ் ஜாயினிங் போனஸ் வந்து 75,000. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா 10th 12th நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். கிராஜுவேஷனில் 60% மேலே வச்சுருக்கணும். அங்கே 50, இங்கே 60. தென் இயர் ஆஃப் பாசிங் 2023-24 2 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சியில் வந்து எலிஜிபிள் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்ட்ரீம்ஸ் இருக்கவங்க மட்டும். ஸோ தென் அதே மாதிரி தான் இந்த அதர் க்ரைட்டீரியாஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கே இது வந்து புரியும். தென் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இங்கே அதே மாதிரி தான். ஆன்லைன் அசஸ்மெண்ட் தான். அதே 4 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. 80 minutes தான். தென் ரவுண்ட் 2 வந்து பிஸ்னஸ் டிஸ்கஷனே தான். ரவுண்ட் 3 ஹெச்ஆர் டிஸ்கஷன் தான். இப்போ இங்கே வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் வந்து அங்கே 48 months, பட் இங்கே வந்து 60 months. நீங்கள் வந்து இந்த 60 months அங்கே தான் ஒர்க் பண்ணணும். ஒரு வேளை நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் அவங்களோட அந்த ஜாயினிங் போனஸை வந்து பே பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 ரோலுக்கான டீட்டெயிலிங்குமே நான் கொடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு டைம் படித்து பாருங்கள். ஸோ இதுக்கான லாஸ்ட் டெட்லைன் பார்த்தீங்கன்னா January 31st தான். ஸோ January 31st யாராவது விப்ரோவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களே அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஸோ இதுக்கான அப்ளை லிங்க் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஜாப் அப்டேட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் அதுக்கு டெக்வர்ஸ் ஆஃப் இஷ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 30K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். சீக்கிரமாக 40K சப்ஸ்கிரைபர்ஸும் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.